சேர்த்து வைக்காதீங்கன்னு இயேசு சொன்னார். இதுக்குதான். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சேர்த்து வச்சிருந்தா ஸ்தோத்திரம். லூக்கால ஒரு அருமையான வசனம், இயேசு சொன்ன சாட்சி வசனம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பயங்கரமா சொத்தெல்லாம் சேர்த்து அம்பாரத்தெல்லாம் நிறைச்சிட்டு படுத்துன்னு யோசித்தானா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன யோசித்தானா? என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வருஷம் புசித்து குடித்து சந்தோஷமா இருப்பதற்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டேன், நீ சந்தோஷமா குடித்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி நைட்டு படுக்கையில யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொன்னா தெரியுமா? மதிகேடனே, முட்டாளே, ஆமென், இன்று ராத்திரி உன் ஜீவன் உன்னிலிருந்து எடுக்கப்பட்டால் உன்னுடையது யாருடையதாகும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நைட்டு படுத்து காலைல எழுந்துக்கு நல்லா இருக்குதா? ஜீவன் அவர் கையில இருக்குது. ஸ்தோத்திரம். ஜீவன் அவருடைய கையில இருக்குது. அதனால உங்க பணத்தை சேமித்து வைக்கிறதை அவாய்ட் பண்ணுங்க. ஆண்டுடைய ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி பாசு குட்டா கூட உங்க பலன் எழுதுறாங்களாம் பரலோகத்துல. பாசுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி உங்க வீட்டுக்கு வரும்போது கொடுத்தீங்கன்னா கூட அது கணக்கில் எழுதப்படுகிறது. ஆமென். அப்ப நீங்க போடுற ஒவ்வொரு காணிக்கையும் கணக்கில் எழுதப்படுகிறது. சந்தா கணக்கில் எழுத மாட்டாங்க. சந்தா மட்டும் வைக்கிறவங்க கொஞ்சம் மனம் திரும்புங்க. சந்தா கணக்குல வராது. அது மெம்பர்ஷிப்புக்காக நீங்க கொடுக்குறது. அதை தவிர நீங்க போடுகிற அத்தனை காணிக்கையும் உங்க கணக்குல அங்க சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்துதான் உங்களுக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த பூமியில கொடுப்பார். பரலோகத்துல போனாலும் கொடுப்பார். அதனால இனி காலம் செல்லாது. நமக்கு நியர்பைன்னு போட்டாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு நியரிங் அஸ், அதாவது நமக்கு மிக அருகில் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு நமக்கு நடக்கலாம். ஆமென். அதனால உங்க வீட்டுல இருக்கிற உங்க பிள்ளைகளை, உங்க கணவன்மார்களை, உங்க இனஜன பந்துக்களை ரட்சித்து கொள்ள தயவு செய்து இன்னில இருந்தாவது எழும்பி போய் இந்த இயேசுவின் அன்பை குறித்து அவர்களுக்கு சொல்லி உண்மையா ஒரு விசுவாசியா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையா இருக்கும்படி தான் அநீதியான உலக பொருட்களை உங்களுக்கு கொடுக்கிறாராம். ஸ்தோத்திரம். லூக்கா 16:11 வாசிச்சோம். புதன்கிழமை அன்னைக்கு, வேலைக்கிழமை அன்னைக்கலாம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கலாம். ஸ்தோத்திரம். உண்மையாய் நீங்கள் இருக்கும்படிதான் உங்களையே அழைத்து ரட்சித்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆமென். 1 கொரிந்தியர்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உண்மையா நம்ம இருக்கிறோமா? எவ்வளவு காலமா ஏமாத்தின்னு இருக்கிறோம். இத்தனை வருஷமான சபைக்கு வராங்க. வருஷத்துக்கு ஒரு ஆளுக்காவது இந்த இயேசுவை பற்றி, வரப்போகிற தண்டனை பற்றி